ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். நம்ம நேரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாஞ்சூர் பெயிண்டிங்கோட போர்டு ப்ரிப்ரேஷன் பற்றி. இதுவே ஒரு 2 days 3 days எடுத்துரும். அதனால் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். முதல்ல போர்டு நியூவுட்டு வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னா ஃப்ளைவுட் போர்டு. நம்ம சைஸ் 12க்கு 18 பெரிய சைஸு, சின்ன சைஸுனால் 10க்கு 8 இந்த மாதிரி சைஸ் வாங்கிக்கோங்க. தேவையான நம்ம ஸ்கெட்சுக்கு தேவையான சைஸு போர்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து உப்புத்தாள் வச்சு நல்லா தேய்ச்சிடணும். அப்போ தான் இந்த ஸ்ரால்லாம் போய் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் துணி வந்து லாங் கிளாத்து காட்டன் துணி. இதை வந்து நல்லா தண்ணியில் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டுருங்க நைட்டு. மறுநாள் காலையில் அதை காய வச்சு அந்த போர்டோட சைஸ்க்கு கட் பண்ணி எக்ஸ்ட்ரா அந்த ஒரு 3 inches விட்டுடணும். அந்த போர்டோட சைஸுக்கு எக்ஸ்ட்ரா 4 பக்கமும் துணி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஃபெவிக்காலும் தண்ணி ஈக்குவலாக கலந்து ஒரு ப்ரெஷ்ஷால் போர்டில் ஃபெவிக்காலை தடவணும். அப்புறம் அந்த துணி மேலேயும் லைட்டாக ஃபெவிக்கால் தடவிட்டு லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து டைட்டாக ஒட்டிடணும். இப்போ போர்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு வந்து அந்த படம் வரையிறதுக்கு முன்னால் அந்த போர்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்து மட்டி சாக் பவுடர்னு விற்கும். நமக்கு மக்வொர்க்குக்கு வந்து ஃப்ரெஞ்சு சாக் பவுடர் தேவைப்படும். அதுக்கு முன்னால் அந்த போர்டில் அடிக்கிறதுக்கு மட்டி சாக் பவுடர்னு ஒன்று விற்கும். அந்த மட்டி சாக் பவுடரை ஃபெவிக்காலோட தேவையான அளவு ஆட் பண்ணி மட்டி சாக் பவுடரே ஒரு 2-3 கோட்டிங் நம்ம அடிக்கணும். ஹொரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் ஒரு தடவை அடிச்சுட்டு வெயிலில் காய வச்சு எடுக்கணும். இதே மாதிரி 3 times ஹொரிசாண்டலாகவும் அடிக்கணும், வெர்டிக்கலாகவும் அடிக்கணும். நல்ல பிசுறு இல்லாமல் அடிச்சுட்டு க்ளீனாக அந்த உப்புத்தாள் அல்லனா வாட்டர் பாட்டில் வச்சு அதை நல்லா அந்த போர்டை நல்லா நைஸாக தடவிக்கும். அப்போ தான் போர்டு நல்லா வலுவலுன்னு பார்க்கறதுக்கு ஸ்மூத்தியாக கிளாஸியாக தெரியும் பிக்சர். இப்போ மட்டி சாக் பவுடரை வச்சு நம்ம 3 கோட் கொடுத்துடலாம். முடித்த உடனே இதை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நல்லா காஞ்ச பின்ன பாட்டில் வச்சு இந்த டானிக் பாட்டில்லாம் இருக்கும்ல அதை வந்து வச்சு லைஸாக தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நல்லா ஸ்மூத்தாக நம்ம கையை வச்சு தடவி பார்க்கும்போது அந்த படம் வரைய போகிற ஏரியா நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கார்பன் பேப்பர் எல்லோ கார்பன் எடுத்துக்கோங்க. எல்லோ கார்பன் வந்து அந்த ஃபோர்டு ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம வரைய வேண்டிய படத்தை ட்ரேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவும் நீங்கள் நல்லா வரைய தெரிஞ்ச இருந்தால் டைரெக்டாக கூட வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா அந்த ட்ரேஸ் பேப்பர் வந்து அகலாமல் 4 பக்கமும் செல்லோ டேப் இல்லைன்னா பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது அங்கேயும் இங்கே நகராமல் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் வரைய வேண்டிய படத்தை வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துருங்க. ட்ரேஸ் பண்ணி முடித்தப்புறம் மெதுவாக பேப்பரை அந்த கார்பன் பேப்பரை உருவி எடுத்துருங்க. உங்களோட ட்ரேஸு எதாவது ஃபில்லப் ஆகாமல் இருக்கோ அதை பார்த்து வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ட்ரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு பெயிண்டிங்க்கு தயாராகிட்டோம். போர்டு ப்ரிப்ரேஷன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பெயிண்டிங் பற்றி சிறிது பார்க்கலாம்.